ஆதி நாராயணன் சார், சார் இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சீங்க. இப்போ நீதிமன்றம் வந்து வழக்கு பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார் அதாவது சார் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூட தலையிட்டிருக்காங்க அப்படின்னு வில்சன் சார் சொன்னாங்க. இதுல வந்து முழுக்க ஐடியா கொடுத்ததே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இடைத்தரகர்களா. சரி, அவங்க வந்து அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ வேலை பார்க்கல, முழுக்க திமுகவுக்கு வேலை பார்த்திருக்காங்க. இதுல வந்து குற்றச்சாட்டுன்றது மருதுசேன சொன்னது வந்து நேரு மேல மட்டும்தான் சொன்னோம். கே நேருனுடைய துறையில இப்படி ஊழல் நடந்திருக்கு, இடி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2025 அக்டோபர் மாசம் கொடுத்துடுறாங்க. 2025 டிசம்பர்ல ரிமைண்டர் லெட்டர் கொடுக்குறாங்க. ரிமைண்டர் லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா டிஜிபி உங்களுக்கும் இதுல பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொல்யூஷன் கொல்யூடட் வித் கே நேரு நாங்க சொல்லிடுவோம் சொன்னாங்க. அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. இதுல வந்து வழக்கு போட போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல வந்து எந்த இடத்துலயுமே நேரு வந்து தான் ஊழல் செய்யலன்றதை மறுக்கவே இல்லை. அட்வொகேட் ஜெனரல் வந்து கோர்ட்டுக்கு வந்து சொல்ல போகும்போது என்ன பண்றது, இந்த ஊழலை பத்தி எதுவுமே சொல்லாம வழக்கு போட்ட ஆதி நாராயணன் வந்து இதுல வந்து ஃபிட் கிடையாது அப்படின்ற மாதிரி உப்புக்கு தப்பானியான ஒரு விஷயம் பேசுனாங்க. அதை வந்து கோர்ட் வந்து இல்லைங்க அப்படி சொல்லாத, குற்றச்சாட்டு நிஜமா பொய்யா அப்படின்னும் குற்றச்சாட்டு நிஜம்னு சொல்லி அட்வொகேட் ஜெனரல் அட்மிட் பண்ணி we admitted that complaint அப்படின்னு சொல்றதுனால அது சென்னைக்கு மாறுது. ஆதி நாராயணன் சார், இப்ப அரசு இயந்திரத்தை வந்து திமுக அரசு வந்து தனக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சி தவறா பயன்படுத்துதா சார்? 200% அரசு இயந்திரம் மொத்தமுமே கீழே படுத்தே விட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், படுத்து கிடக்குற மாதிரி. இதுல வந்து மிடில் மேனா வேலை பார்த்தது வந்து நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், நிறைய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மிடில் மேனா செயல்பட்டு இருக்காங்க சார். இதுல வந்து ஆக்சுவலா அவங்க அந்த சர்வீஸ் ஓரியன்டா விட்டுட்டு ஒரு கமிஷன் ஏஜென்டாவே செயல்பட்டு இருக்காங்க. இத வந்து ஒரு ஒரு புகார் வர்றத நார்மலா வந்து திமுக உள்ள ஆளு மேல நடவடிக்கை எடுப்பாங்களா நீங்க சார்ட்ட கேக்குறீங்க. அவங்க வந்து உத்தமர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற அதுதான் நிஜம். இவ இல்லாத ஒரு ரோடா இருக்குன்னு சொல்லி ஏவா மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கேகேஎஸ்ஆர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பொன்முடி மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தங்கம் தனஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர்கள் எல்லாத்து மேலையும் இந்த 5 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? செந்தில் பாலாஜியை வந்து ரெக்கார்டிக்கலா கொடுத்தாங்க. நேரு மேட்டர் இன்னைக்கு வந்தது சார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருந்தே அமைச்சரா யாராவது ஒரு பிரிசனரை வந்து போர்ட்போலியோ வச்சிருப்பாங்களா சார்? போர்ட்போலியோ ஆபரேட் பண்ண விடுவாங்களா? இந்த கவர்மெண்ட் ஆபரேட் பண்ண விட்டுச்சு. அதுக்கு யார் போய் அவரை ரிசீவ் பண்ணது? சிஎம் போய் ரிசீவ் பண்ணார். இவரு செந்தில் பாலாஜி மேல எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? இன்னைக்கு நேரு மேல உண்டான விஷயத்துக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை? முதலமைச்சரை மீறி டிஜிபி செயல்பட்டுருவாரா? டிஜிபிக்கு இன்னொரு டைம் நெஞ்சு வலி வரும். இந்த கேஸ் எஃப்ஐஆர் போட சொன்னதுக்கு டிவிஎஸ்சில இருந்து எல்லா ஆபீசருக்கும் நெஞ்சு வலி வந்துடும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இதுக்கு வந்து இப்ப ஆக்சுவலா திமுக அரசாங்கத்துக்கு நீதிமன்றத்தின் மேல மரியாதையோ பயமோ கிடையாது சார். ஆனா புரியுது சார். இப்ப ஊழல் புகார் எஃப்ஐஆர் பதிவு செய்யாததன் பின்னணியில இப்ப KN நேரு அவர்கள் மீது அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத விட கிச்சன் கேபினெட்டோட தலையீடு இதுல உள்ள இருக்கிறதா சொல்றாங்களே, அதனால எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்காங்களா? திமுக தலைமையே சிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா? இல்ல சார், இது அப்படியே பிடிச்சி அங்கதான் சார் வந்து நிக்கும். இப்ப பார்ட்டி ஃபண்டுமே யாரு? பார்ட்டியோட லீடர் யாரு? இப்ப மருதுசேனை பார்ட்டிக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னா தலைவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அத மாதிரி அவர் வாங்கின வந்து 7.5 to 10% ஒர்க்ல சார். இது வந்து 24 to 25 உள்ளது மட்டும் தான் சார் சிபிஐ இடி சொல்லி இருக்குது. இதுக்கு அப்புறம் உள்ள 25 to 26 உண்டானது சொல்லல. அதுல உள்ள ஒரு ப்ராஜெக்ட்ல உள்ள 1020 கோடிக்கு உண்டானத 10% வந்து பார்ட்டி ஃபண்டா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்டை ரிசீவ் பண்ண ஆட்கள் அதை என்ஜாய் பண்ண எல்லாருமே அதை கொள்ளுடு தானே சார். இது வந்து இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த டீடைல் தெரியாது, எனக்கும் தெரியாது. சாரோட இன்பதுரை சாரோட அபிடவிட்ல நான் படிச்சு பார்த்தேன். அதுலயுமே அது மென்ஷன் பண்ணல. இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்து கீழ்நிலையில இருந்து சார் கவின் பிரசாத் யார் சார்? அந்த செல்வமணின்றது யார் சார்? ரமேஷ்ன்றது யார் சார்? அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் 5 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு கூட வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்த ஆளுகளே அக்யூஸ்ட் ஆகிட்டு போகும்போது இவ்வளவு பெரிய திருட்டு 2300 கோடி ரூபாய் வந்து லம்பா திருடிருக்கீங்க ஒரே ஒரு துறையில இருந்து ஒரே ஒரு வருஷத்துல. இது வந்து தெரிஞ்ச திருட்டு. இனிமேல் இப்ப அதுக்கு என்ன கேக்குறாங்க சார், அவங்க வந்து ரொம்ப நியாயமான ஆட்கள், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, சட்டத்தின் பிரகாரம் ஃபேஸ் த ட்ரையல். ஒரு காமன் மேன் இப்ப ஒரு 100 ரூபாய் ரொட்டியை திருடின்னு சொன்னா அது மேல எவ்வளவு பெரிய வழக்கு போடுறோம், எவ்வளவு பெரிய லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு இந்த பிரஸ் மீடியால இருக்கக்கூடிய ஆட்கள், எதிர்கட்சியில உள்ள ஆட்களுக்கெல்லாம்
காலையில சொல்லி மதியத்துக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு நைட் வீட்டுல போய் நைட் 12 மணிக்கு கதவு தட்டுறாங்கல்ல சார். இவரோட விஷயத்துல இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி கொடுக்கறதுக்கு காரணம் அப்படின்னா நிறைய ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு உங்களுக்கு சார். இந்த சிக்கல்ன்றது வந்து கான்சிக்வன்ஸ் கண்டிப்பா வரத்தான் செய்யும். இதனுடைய ஏன்னா இதை வந்து இதுவரைக்கும் ஊழல் வழக்குன்றது வந்து அரசியல் மேடையில குற்றச்சாட்டுகள் நடக்கும். நீ ஊழல் பண்ணன்ற அளவுக்கு. இதுல வந்து ஆதாரங்களினுடைய அடிப்படையில சொல்லுங்க சார். எஃப்ஐஆர் பதிவு பண்ணா தேர்தல் சமயத்துல திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும், இல்ல ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கறனால எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருந்தா அப்படி இல்ல புரிஞ்சுக்கலாங்க. இப்ப என்ன சார் நல்ல பேர் இருக்குது சார், அது வந்து அவங்களா சொல்லிக்கிறது வேற. அவங்களா ஒரு மீடியாஸ் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை கையாச்சு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. மத்த பிரகாரம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. இப்ப இத 2 லட்சம் பேர் எழுதிருக்காங்க சார் இந்த எக்ஸாம் மார்க்ஸ்ல. 2 லட்சம் பேர்ல ஒருத்தர் கூட கேஸ் போடல சார். திருப்பி அவங்க 2 லட்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இந்த எக்ஸாம் எழுதணுமே, நம்ம நல்லா தானே எழுதணும், நம்ம ஏன் செலக்ட் ஆகலாம்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே யாருமே உண்மைன்றதுக்காக இவர் வந்து நேர்மையானதா, இந்த அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமா? அப்படிலாம் கிடையாது சார். ஓகே சார், நீங்க இப்ப நாளைக்கு காலையில கரன்சி செஸ்ட் வந்து யாரோ ஒரு மந்திரி கொள்ளையடிச்சிடறாரு சார். இதை ஒட்டி என்னைய மேல ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா என் மேல வழக்கு இருக்குன்றக்காக நீங்க வந்து நிறைய அளவு எதிர்கட்சியினுடைய தொலைக்காட்சி வழக்கு நீங்களும் செய்ய முடியாது. எதிர்த்தாப்புல இருக்கவங்க அரசியல்வாதி, நீங்க உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கேம் நீங்களும் செய்ய முடியாதுன்னா யாருதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? இவங்க மேல உள்ள சார் இதுல இந்த இதுல புலன் விசாரணைன்றது வந்து ப்ராப்பரா அது வந்து ஈடியா கொண்டு போச்சுன்னு சொன்னா நெருக்கி பார்த்தேன்னு சொன்னா சார் சொன்னாங்க பாத்தீங்கன்னா 1,18,000 கோடி ரூபாய் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல செலவாயிருக்கு. இந்த மழைநீர் வடிகால் 5 வருஷமா மழைநீர் வடிகால் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமும் ஒதுக்குறாங்க. சென்னை மாநகராட்சியில இருந்து ஒதுக்குறாங்க, இதுல இருந்து தனியாவும் ஒதுக்குறாங்க. இவை அனைத்துமே நெருக்கி ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மாட்டிடுவாங்க சார். இவர் மட்டும் மாட்டுவார், இவர் இல்லாம மத்த துறையெல்லாம் இருக்கு. ஓகே சார், நம்ம பேசுவோம் சார். ஆதிநாராயண் சார், இப்ப நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவு போட்டாங்க, அடுத்ததா என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? வழக்கு பதிஞ்சு விசாரிக்கிறதுக்கு உண்டான கட்ஸ் வந்து அவங்ககிட்ட கிடையாது சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து வழக்கு போட்டவர்களுக்கே வெட்கப்படும் லெவலுக்கு அவங்கள நாங்க நடத்துவோம். இட் மீன்ஸ் ஆதிநாராயணனை நடத்துவோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப ஒரு காமன் மேனை வந்து இப்ப இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் எல்லாம் பண்ண முடியாது சார். அதனால டிலே இஸ் த பிக்கஸ்ட் வெப்பன் ஃபார் த டிஎம்கே கவர்மெண்ட். என்னன்னா அவங்க பார்ட்டியை ஃபண்ட் வாங்கிக்கிறதுனால ஒருக்கா இதுல வந்து நடவடிக்கை ப்ராப்பரா இல்லைன்னு சொன்னா கண்டெம்ட் போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 2538 பேரு என்னோட கிளைம் அந்த 2038 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி நான் கோர்ட்டுக்கு போவேன் சார். இதுல உண்டான நிவாரணம் வந்து கோர்ட் மூலமாவே உங்கள்கிட்ட தேடவே முடியும். அதுக்கு வந்து வேற ஒரு ஏஜென்சி தான் விசாரிக்கணும், லோக்கல் ஏஜென்சிஸ் விசாரிக்காதுன்றது ஏன்னா அவங்க வந்து கோர்ட்டை பெரிய லெவலுக்கு மரியாதை கொடுக்கல சார், இது வரைக்குமே கொடுக்கல. இப்படி எல்லாம் தப்பிக்க முடியுமா? கோர்ட் வந்து சாமானியர்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் இடம் கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஒருத்தரையுமே அவரவருடைய ஆதி முதல் அந்த வரையும் ஆராய்ச்சி தள்ளி கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பவும் நேற்றுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு நேரம் எஃப்ஐஆர் ஆயிருக்கணும்ல, அது நியூஸா மாறி இருக்கணும்ல, அது நியூஸா மாறல. இப்ப வரையும் எஃப்ஐஆர் போடல. அதனால இனிமேல் போடுறதுக்குள்ளான சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்குன்னு சார் நினைக்கிறோம். ஏதாவது நம்ம அப்பீல் போகணும், எங்க அப்பீல் போனாலும் மருதுசேனை அப்பீல் போவோம். ஓகே சார், அதை விட இதை வெண்கோட் சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார், கருத்துக்கு நன்றி சார்.